குற்றம் 23, குற்றம் 23, குற்றம் 23, குற்றம் 23, குற்றம் 23 படம் பார்த்தேன். நான் வந்தது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இது இந்த படம் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இந்த மெசேஜ் ரொம்ப தேவை. இது என்ன மெசேஜ் நான் சொல்ல முடியாது. ரொம்ப நாளாக நான் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம். இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். உண்மையிலே எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது. ஒரு ரேசி த்ரில்லராக இருக்குது படம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். ஒரு ஓப்பன் மைண்டோட வந்திருக்கேன். ஏன்னா ஒரு ப்ரிவ்யூ ஷோ நடக்கும்போது நான் வரல, பட் இன்றைக்கி ப்ரீமியர் நடக்கும்போது ஒரு ப்ராப்பர் ஒரு ஆடியன்ஸாக அறிவழகன் சாரோட ஒரு ஃபேனாக தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். அருண் விஜய் கஜினி முகமது ஆன கதை இது. இஸ் பேக். அண்ட் அருண் அண்ணா பற்றி சொல்லவே வேணாம். அவர் எப்போவுமே நல்லா தான் நடிப்பார். ஐம் வெரி ஹாப்பி தட் மை லவ்லி பிரதர் அருண் விஜய் இஸ் இன் திஸ் ஃபிலிம். அவருக்கு இது மிகப்பெரிய பிரேக்காக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அருண் விஜய் சார் செம்மையாக பண்ணியிருக்காரு. அண்ட் தம்பிராமையா சார் அவர் ஒரு சீரியஸான போர்ஷன் ப்ளஸ் காமெடியும் செம்மையாக பண்ணியிருக்காரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஓவரால் த ஃபில்ம் இஸ் வெரி குட். ஃப்ரேம் பை ஃப்ரேம் இஸ் வெரி பியூட்டிஃபுல். அறிவழகனுடைய ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ். அவருடைய முந்தைய படங்களை தாண்டி ஒரு ஹை குவாலிட்டி ஃபில்ம். அண்ட் ஆஸ் அ மூவியாக இது மிகப்பெரிய சக்ஸஸ் அடையும். தேங்க்யூ. ஸோ மேக்கிங்கும் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இவருடைய அறிவழகன் சார் படங்கள் எல்லாமே மேக்கிங் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும். லைக் ஈரம் எல்லாமே. ஸோ இந்த படம் நிச்சயமாக பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் தேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி. இட்ஸ் அ பிரில்லியன்ட் மூவி. கண்டிப்பாக ஃபேமிலியோடு எல்லாருமே பார்க்கலாம். ஒரு மெடிக்கல் க்ரைம் அப்படின்றது நம்ம கேள்வி தான் பட்டிருப்போம். இது உணர்வுபூர்வமாக கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சியர்ஸ் டு தி என்டையர் டீம். இட்ஸ் அ கிளியர் வின்னர். தேங்க்யூ. குற்றம் 23 நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, 3rd March. அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ப்ரெஸ்லேருந்து நல்ல ரிப்போர்ட். பிகாஸ் இன்றைக்கி நாங்கள் ப்ரெஸ் ஷோ போட்டோம். அண்ட் ப்ரெஸ்ஸும் ரொம்ப பாராட்டினாங்க படத்தை. அண்டு தேங்க்ஸ் டு அறிவழகன் சார் அண்ட் செல்வம் மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் அவரால் தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அண்ட் அருண் விஜய் ஹேஸ் கிவன் மீ த ஸ்பேஸ் டு ஆக்ட். எல்லாமே கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அருண் விஜய்க்கும். அதான் இயக்குனர் அறிவழகன் பேசுகிறேன். குற்றம் 23 படத்தோட இயக்குனர். இந்த ப்ரீமியர் ஷோவில் நிறைய விஇபிஸ் சினிமா சேர்ந்தவங்க மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரெஸ் பீப்புள்ஸு அப்புறம் ஜென்ரல் ஆடியன்ஸு எல்லாருமே இந்த படம் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு எல்லாருமே ஒரு ஃபீல் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது சில படங்களில் சோஷியல் அவேர்னஸ் இருக்கும், சில படங்களில் கமர்ஷியலாக இருக்கும் அப்படின்றது. ஸோ இந்த படம் என்னவா நாங்கள் நினச்சி எடுத்தோமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஆடியன்ஸை ஃபீல் பண்ணது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியலையும் கரெக்டாக எக்ஸாக்டாக பிளெண்ட் பண்ணி அதே நேரத்தில் ஒரு சோஷியல் அவேர்னஸ், அதாவது இன்றைக்கி சமூகத்துக்கு தேவையான லேடிஸ்க்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன விஷயம் வேணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, டோட்டலைஸ் எல்லோரும் ஏங்குற ஒரு விஷயத்தை எடுத்து ஹேண்டில் பண்ணது அதுக்கு இந்த அளவுக்கு அப்ரிஷியேஷன் கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டைரக்டரும் இந்த ப்ரொடியூசரும் இந்த ஹீரோவும் உங்களுடைய நீங்கள் கொடுக்க போகிற வெற்றிக்கு முழு தகுதியானவங்க. தேங்க்யூ ஸோ மச்.